சுத்த அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நமக்கு மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. கடவுள் என்பது வெளியே இல்லை, கடவுள் உள்கடை என்று சொல்லுவாங்க இல்லையா, அது போல வந்து தனக்குள்ளே தேடணும். தன்னை அறிந்து தலைவனை சார்வது. நீ வந்த வேலை என்ன? சத்து சித்து ஆனந்தமாகிய மூன்று பொருளையும் மூன்று காலத்தும் கொடுக்கக்கூடிய பரம்பொருள். இவர்களுக்கு அதாவது ஜாதி மதம் இனம் எதுவுமே வேறுபாடு கிடையாது. சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. சிவனுடைய அம்சம், அதாவது மனிதனா வந்து பிறந்திருக்காரு கடவுளே அப்படின்னு அவரோட அன்பர்களால அவர் வந்து அன்பா அழைக்கப்படக்கூடியவர் வந்து அவர் வாழ்ற காலகட்டத்துல வந்து பல நன்னெறிகளை வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்களோட சபைகள்ல எல்லாமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அந்த நன்னெறிகள்லாம் என்னென்ன சார்? மிக அற்புதமான கேள்வி. சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த அத்வைதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நமக்கு மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள். அப்போ உன்னுடைய கடவுள் அப்படிங்கிறதுனா உன்னுடைய அறிவு தான், ஞானம் தான் கடவுள். கடவுள் என்பது வெளியே இல்லை, கடவுள் உள்கடை என்று சொல்லுவாங்க இல்லையா, அது போல வந்து தனக்குள்ளே தேடணும். சாமிகளுடைய இதில் பார்த்தீங்கன்னா கடவுளை நாம் காப்பாற்ற வேண்டும், தன்னை அறிய வேண்டும். நீ வந்த வேலை என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வது. நீ வந்த வேலை என்ன? தன்னை அறிந்து தலைவனை சார்வது. பொதுவாகவே இந்து சமயத்தினுடைய அடிப்படை பேசிக் ஃபண்டமெண்டல் பிலாசபிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல்பாங்க. சுவாமிகள் அதைத்தான் அதிகமாக வலியுறுத்திருக்கிறாங்க. புற சமய சடங்குகளை வந்து ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. தன்னை அறிதல் அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிகமாக ஆழமாக வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அவன் சாமியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் சுத்த அத்வைதம். அத்வைதம் என்றால் நான் அது என்றாலே நான் அதுவாக இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றாங்க, நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய கொள்கையை வந்து சாமி வந்து அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ வந்து அவங்க நடைமுறையிலையும் நிறைய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தியே காமிச்சிருக்காங்க. அவர் வந்து அன்னதான பிரபு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி நிறைய இடங்கள், அதாவது அவங்களோட சபைகள் எல்லாத்துலயுமே அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது எந்தெந்த நாள்ல வந்து நடக்குது, என்னென்ன நேரங்கள்ல நடக்குது? நம்ம சச்சியானந்த சர்க்குரு சுவாமிகள் வந்து எங்கெங்கு இருந்தார்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் இருந்து அருளாட்சி செய்த ஊர்னு இருக்கு இல்லையா, அந்த ஊர்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் வியாழக்கிழமை என்று மாதாந்திர குரு பூஜைங்கிறது நடக்கும். இது இல்லாமல் அந்த ஊர்களில் வருடாந்திர குரு பூஜைங்கிறது நடக்கும். அதில் அன்னதானம் சிறப்பாக இருக்கும். அடுத்து சென்னையை சேர்ந்த தலைமை நிலையம், ஏன்னா சுவாமிகள் சமாதி அடைந்ததற்கு பின்னர் இந்த சபை வந்து தலைமை நிலையமாக அங்கீகரிக்கப்பட்டு தலைமை சபைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த தலைமை சபையில் சுவாமி அவர்கள் சமாதியான கார்த்திகை மாதம் முதல் வியாழக்கிழமையில இங்கே மகா குரு பூஜைங்கிறது நிகழும். அதில் அன்னதானம் என்பது பிரதானமாக உண்டு. இங்கே தலைமை சபையில் முதல்ல வாராந்திரம் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பூஜைகள் உண்டு. ஒவ்வொரு மாதம் தமிழ் முதல் வியாழக்கிழமைகளில் வந்து மாதாந்திர குரு பூஜைங்கிறது உண்டு. அதற்கு பின்னர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள், ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகளை வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமையில வந்து பூஜை என்பது அன்னதானம்ங்கிறது நடந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 3 வருடங்களாக தொடர்ந்து நித்திய அன்னதானம்ங்கிறது, தினமும் அன்னதானம்ங்கிறது வழங்கப்பட்டு அன்பர்களுக்கு வந்து பசிப்பினி ஆற்றுதல் அப்படிங்கிற ஒரு கொள்கையில வந்து நமக்கு அன்னதானம்ங்கிறது முக்கியமாக செஞ்சுட்டு வர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா மகான்கள் எல்லாருடைய இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அன்னதானங்கிறது எதற்காக அப்படின்னா வந்து நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனிதன் வந்து பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த கருத்துக்களை சொன்னாலும் அவனுக்கு அது பாரதி சொன்னது வந்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழைத்து விடுவோம் சொன்னாரு. விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் வந்து பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு வேதாந்த கருத்துக்களோ ஆன்மீகமோ உள்ளே போகாது. அவனுக்கு முதலில் உணவை அழியுங்கள், அதற்கு பின்னர் தான் அவன் ஏற்றுக்குவான் அப்படின்னு. அது போன்ற வந்து நம்முடைய சபையில வந்து சச்சியானந்த சபையில அன்னதானம் என்பது கண்டிப்பாக பிரதானமாக வலியுறுத்தப்பட்டு தொடர்ந்து செஞ்சு கொண்டுட்டு இருக்கோம்.
கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தியானம் பண்றதாகட்டும், யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்னென்ன நேரங்கள் நடக்குது? டெய்லி சொல்லி தராங்களா? இந்த தியானம் என்பது தினமும் தியான வகுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. தியானத்தை பத்தி அடிப்படை என்ன அப்படிங்கிறது சொல்லி படிப்படியாக வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து வகுப்புகள், தியான வகுப்புகள் நடக்குது. யோகாசன வகுப்புகள் வந்து உடலை வளப்படுத்துவதற்காக யோகாசன வகுப்புகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் வாரத்தில் 2 நாட்கள் இலவசமாக வரக்கூடிய எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கும் இலவசமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். கல்வி பணி அப்படிங்கும் பொழுது நமது சபையின் சார்பாக நலிவுற்ற மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சச்சியானந்த சபையில வந்து அறக்கட்டளை இருக்கு, அறக்கட்டளை மூலமாகவும் உதவிகள் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எல்லாம் வந்து இங்க சபையில வந்து மேற்கொண்டு IAS, அதாவது இந்திய குடியமைப்பு பணிக்கான ஒரு பயிற்சி மையம் துவங்கணும் அப்படிங்கிற சில திட்டங்கள் வந்து நம்ம சபையில வந்து இருக்கு. இதுவும் வந்து எதிர்காலத்துல வந்து சிறப்பாக நடைபெற உள்ளது. அதே மாதிரி எம்மதமும் சம்மதம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த கோயிலுக்கு தான் ரொம்ப பொருந்தும். ஏன்னா எல்லா மொழிக்காரங்களும் எல்லா மதக்காரங்களும் வந்து இங்க வராங்கல்ல, ஸோ அதுக்கு காரணம் எப்படின்னா, ஒரு மகானுடைய இடத்துல ஜீவ சமாதியில் பொதுவா வந்து இங்க இவங்களுக்கு வந்து ஜாதி மதம் என்பது ஆண் பெண் அப்படிங்கிற பேதம் இல்லாதவங்க வந்து ஒரு மகான்கள். இன்றைக்கு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு பதில் சொல்றேன். இன்றைக்கு காலையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு, சபையினுடைய தொலைபேசியினருக்கு ஒருத்தங்க பேசுறாங்க. பேசும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. அலைக்கும் அஸ்ஸலாம்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து ஒரு இஸ்லாமிய சேர்ந்த ஒரு பெண்மணி, யூடியூப்ல வந்து சேனல்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குரு வந்து என்னுடைய கனவுல 3 நாள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. நான் வந்து இங்கே வரலாமா, நான் ஒரு இஸ்லாமிய பெண் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், சாமிகள் வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது, நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்மளுடைய சாமியோட வேதமே ஜாதி மதம் அற்றவரம், எந்த ஒரு இதுலேயும் வரையறைக்கு உட்பட்டதில்லை. நம்மளோட சாமியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அகண்ட பரிபூரணம். கண்டம் என்பது வரையறைக்கு உட்பட்டது, அகண்டம் என்பது பறந்து இருக்கக்கூடியது, பூரணம் என்பது தான் பூரணத்திருப்பது, பரிபூர்ணம் என்பது தன்னை அண்டியவர்களையும் பூர்ணமடைய செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்தமாகிய 3 பொருளையும் 3 காலத்தும் கொடுக்கக்கூடிய பரம்பொருள். இவர்களுக்கு அதாவது ஜாதி மதம் இனம் எதுவுமே வேறுபாடு கிடையாது. நன்றியா, ரொம்ப அழகா தெளிவா சொல்றீங்க. இப்போ வந்து ஜீவ சமாதி அடையறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச அற்புதங்கள்லாம் சொன்னீங்கல்ல, ஜீவ சமாதி அடைஞ்ச பிறகும் நிறைய பேருக்கு வந்து பல அற்புதங்களை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுல உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது 2-3 சொல்லுங்க. ஜீவ சமாதி அடைந்த பிறகு நிகழ்ந்த அற்புதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமது சமாதியை நாடி வரக்கூடிய எண் நிறைந்த அன்பர்களுக்கு வந்து அவர்கள் உளப்பிணி, உடற்பிணி, இந்த பிறவி பிணி ஆகிய 3 பிணிகளையும் நீக்கக்கூடிய வள்ளலாக நமது சத்குருவரன் அவர்கள் வந்து விளங்கியிருக்காங்க. இப்போ உடல் பிணி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, நமது சபையை சேர்ந்த ஒரு அன்பர், அவருக்கு நான் சொல்றது சமாதி அடைந்ததுக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம். சமாதி அடைந்ததுக்கு பின்னாடி உடம்புல வந்து அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு சங்கடமான உணர்வு, ஒரு எங்க போய் வைத்தியத்துல வந்து தீர்க்க முடியாத ஒரு இது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, இங்க வந்து ஐயோத்தொரு சாமி இவர்கள் இருக்கும் பொழுது ஐயோத்தொரு சாமி கிட்ட வந்து மன்றாடி கேட்டுக்கிறாரு, இந்த மாதிரி எங்க போனாலும் எனக்கு வந்து ஒன்றும் முடியாம இருக்கு, என்ன செய்யலாம் சாமி? சாமி அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நீங்க தொடர்ந்து நமது குருபரன் சமாதிக்கு வந்து தரிசனம் செய்து சமாதியை வளம் வந்து மனதார வேண்டுங்கள், நிச்சயமாக தோன்றா துணையாக இருந்து நமக்கு வந்து நடத்தி கொடுப்பார் அப்படின்னு. அந்த அன்பர் அதே போன்று வந்து அவர்களது பிணி நீங்கி மருத்துவத்துறையில பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்று அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். சாமிகளுடைய சமாதி சந்தனத்தை உட்கொண்டு, சாமிகளை வந்து அவங்க பார்த்ததில்லை, ஆனா அவர் வந்து நம்ம கொடுத்த சமாதி சந்தனம், சாமிகளுடைய போட்டோ, சாமியோட திருநூறு இவைகளை வைத்து வீட்டில் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றார். அவர் வந்து சீனர். அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, 1999 வந்து ரிசெஷன், மலேசியாவில் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, பணம் வரவே இல்லை. அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒன் ஃபைன் டே ஹி வாண்ட் டு கமிட் ஆன் சூசைட். ரொம்ப நான்
தற்கொலை பண்ணிக்கிறாங்கிற முடிவில் இருக்கிறேன்ட்டுன்னு எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு விடிய காலைல 3:30 மணிக்கு. எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் சீனர்லேயே ஆங்கிலத்தில் பேசுகிறேன். அப்போ நான் சொல்ல ஏன் என்ன காரணம் அப்படிங்கும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சாமி படத்தை முன்னாடி வை, சாமிகிட்ட திருவுருவத்துக்கிட்ட மனசார வேண்டு. ஏன்னா அவர் வந்து பேசிக்காக அவர் வந்து புத்திஸ்ட், புத்த சமயத்தை சேர்ந்தவர். நீ வந்து நீ மனதார வேண்டு, கண்டிப்பாக உனக்கு வந்து இன்னைக்கு மதியத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் அதை ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். அதே போன்று வேண்டியதற்கு பின்னர் அன்றைக்கு மதியம் வந்து மிக அற்புதமான ஒரு தகவல் கிடைச்சது. அந்த பினான்சியல் கிரைசிஸ்லேருந்து மீண்டு வந்துட்டார். அவர் நமது சபைக்கு நன்கொடையாக அறக்கட்டளைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கார். இது வந்து சமாதி அடைந்து இப்போ சமீபத்தில் 1996 நடந்த சம்பவம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் சமாதிக்கு வந்து தரிசனம் செய்து, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்க, பொருளாதார சிக்கல்கள், வேலை வாய்ப்பின்மை இல்லாமல் இருக்கிறவங்க, இவர்கள் எல்லாத்துக்குமே வந்து குருநாதர் அவர்கள் வந்து நிறைய வழிகாட்டி நமக்கு வந்து தோன்றா துணையாக இருந்து நமக்கு அற்புதங்கள் வந்து நிகழ்த்தி இருக்கிறார். அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா சமாதி அடைந்ததற்கு பின்னர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இப்போ சமாதி அடைந்ததற்கு பின்னர் அப்படிங்கிற ஒரு செய்தியில் சம்பவத்தில் வந்து இன்னொரு அன்பர், நமது சபை அன்பர், சபையை வந்து அணுக்க தொண்டராக இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு வந்து அவருடைய குழந்தைக்கு வந்து திருமண பேர் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தி ரொம்ப சங்கடப்பட்டு இருந்தார். சாமி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சபைக்கு அனுதினம் வந்து நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னதற்கு அப்புறம் நல்ல வரன் அமைந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கிறார். ஏன்னா அவர்களுடைய பேரை வந்து நம்ம வெளியே பப்ளிக்கா சொல்ல வேண்டாம், நல்ல ஒரு நிலையில அவங்க இருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள். எனக்குமே வந்து நான் ரொம்ப நாளா ஒரு விஷயம் பிரச்சனையில இழுத்துக்கிட்டே இருந்தது. இங்க வந்து நான் எதுவும் வேண்டிக்கல, எனக்கு இது வேணும் அது வேணும்னு, எனக்கு என்ன வேணும்னு உனக்கே தெரியும் தான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிறவரே சொன்னாரு, நீங்க வந்து அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்க தேவையில்ல, நீங்க இங்க வந்தாலே உங்களோட பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்தது. அது சொல்லுவாங்கல்ல, வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் அறிவோயினி. கண்டிப்பா. அதே மாதிரி இங்க வர அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் பார்த்தேன், வெள்ளை கலர் உடையும் அப்புறம் பச்சை உடையும் போட்டுட்டு வராங்க. அதுக்கு காரணம் என்னையா? சாமிகள் வந்து அத்வைத கொள்கையில் இருந்ததுனால சாமிகளுடைய உடை வெள்ளை தான், கலர் உடை இல்லை, அதுதான் வேற ஒண்ணு. சாமியோட கொடி பார்த்தீங்கன்னா பச்சை கொடி தான் சாமிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம சபை நிகழ்வுல கொடியேற்றுதல் அப்படிங்கிற ஒரு வைபவம் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா பச்சை கொடி தான் நம்ம ஏற்றுறோம். அதனாலதான் பச்சை உடை அணிஞ்சு வர்றாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா சச்சிதானந்தர் பத்தி எங்களுக்கு தெரியாத பல உண்மைகளை வந்து நீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அன்பர்களே, தாம்பரநாதன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு சச்சிதானந்தர் பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்களை வந்து உண்மையான தகவல்களையும் சரி நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி சச்சிதானந்த சபையின் வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.